அன்பார்ந்த சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் இறைவனால் நமக்கு கூட்டி கொடுக்கப்பட்ட நாள். நேற்றிருந்த பலர் இல்லை, ஆனால் நாம் இன்று வாழ்கிறோம். இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் இந்த நாளிலே தியானத்திற்காக நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தை யோவான் 10வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை. அது இவ்வாறு கூறுகிறது அருமையானவர்களே, நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர். ஒரு அருமையான இறைவார்த்தை. நாம் எல்லோரும் படித்து சிந்திக்க வேண்டிய இறைவார்த்தை. தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். நானே வாயில், நான் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அன்பானவர்களை, இன்று வெளியே போகிறதே, வீட்டை விட்டு வெளியிறங்கி நான் போகும் பொழுது நான் போகிற இடத்திற்கு சேருவோமா என்பதே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. பல இடங்களிலே பலவிதமான ஆபத்துக்களை மக்கள் சந்திக்கிறார்கள். எதிர்பாராத ஆக்சிடென்ட்டுகள், பலவிதமான இயற்கை சீற்றங்கள், இவ்விதமாக பலவிதமான ஆபத்துக்கள் நிறைந்த இந்த உலகத்திலே இங்கே ஒருவர் நமக்கு கூறுகிறார், நான் உன்னை சரியான பாதையிலே வழி நடத்துவேன். நான் உன்னை வழி நடத்துகிற கடவுள். நீ எந்த இடத்திற்கு உன் வாழ்வு செழிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த இடத்திற்கு நான் உன்னை வழி நடத்துவேன். நான் உனக்கு உணவளிக்கிற கடவுள். நான் உனக்கு இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கிற கடவுள். நமக்காக, நமக்கு நல்வாழ்வு கொடுப்பதற்காக தம் உயிரையே கொடுத்தவர் இவ்வாறு கூறுகிறார், நானே வாயில், என் வழியாக செல்வோருக்கு ஆபத்து இல்லை. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் முழித்தவுடன் நம்மை நாம் இறைவன் பால் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். சரண்டர். இறைவனிடம் ஒப்பு கொடுத்து நமக்கு ஒரு புதிய நாளை தந்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லித்து, அவர் எப்பொழுது நமக்கு ஒரு ப்ராமிசிங் வேர்ட், அதாவது நமக்கு உறப்பை கொடுக்கிற ஒரு வார்த்தை, நானே வாயில், நானே வாயில் என்று நமக்கு அவர், நானே வழி, என் வழியாக நீ செல் என்று நமக்கு அவர் அழைப்பு கொடுக்கிறார். எனவே ஒவ்வொரு நாள் காலையில் முழித்தவுடன் ஆண்டவர் கரத்திலே, ஆண்டவரே, இந்த புதிய நாளை தந்திருக்கிறீர், இந்த நாள் முழுவதும் செம்மையான வழியிலே என்னை வழி நடத்தும் என்று சொல்லி முதல் வேலையாக நீ மேற்கொள்ள வேண்டியது ஆண்டவர் கரத்திலே உன்னை ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் என்னை செம்மையான பாதையிலே வழி நடத்தும் என்று ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். நீ அவ்விதமாக கேட்கும் பொழுது ஆண்டவர் உன்னை சரியான பாதையிலே வழி நடத்துவார். அவர் மேய்ச்சல் நிலத்துக்கு உன்னை கொண்டு போவார், செழிப்புள்ள இடத்துக்கு. எனவேதான் திருப்பாடல் 23 இவ்வாறு கூறுகிற திருப்பாடல் 23
நமக்கு ஒரு அழகான செழிப்பின் வார்த்தை பாடலை நமக்கு கொடுக்கிறது பாருங்கள். 23:1 முதல் 3 படித்தோம் என்றால் அங்கே அது இவ்வாறு நமக்கு சொல்கிறது. ஆண்டவரே என் ஆயன், எனக்கேது குறையில்லை. அழகாக பாடுறான் திருப்பாடல் ஆசிரியர். ஆண்டவரே என் ஆயன், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது பாருங்கள் என்று பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்கிறார்னு சொல்கிறார். இந்த திருப்பாடல் ஆசிரியர் உணர்ந்து பாடுற பாடல் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீ காலையில் எழுந்தோடனே இந்த பாடலை பாடி சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே நாயன், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பேருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என்னோடு இருப்பதால் எத்தீங்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்று திருப்பாடல் ஆசிரியர் பேசுகிறார். எனவே அருமையான சூழலே, ஆண்டவர் நமக்கு வழியும் அவர்தான் நமக்கு வாழ்வுமாக இருக்கிறார். நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற ஆண்டவர். எனவே இந்த ஆண்டவரை நமக்காக தம் உயிரை கொடுத்த ஆண்டவரை நாம் வாழ்வாக வழியாக நாம் தேர்ந்து கொள்ளும் பொழுது, அவர் காட்டிய பாதையில் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு புல்லுள்ள இடங்களிலே, பசும்புல்லே, அதாவது செழிப்பான இடத்துக்கு நம்ம வாழ்வை அழைத்து செல்வார். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் சமாதானத்தின் செல்வ செழிப்பையும் காண்பீர்கள். உங்கள் வாழ்வு உயர்வடையும். இந்த உலகத்தில் வாழும்போது மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு ஆண்டவர்களை வழி நடத்துவார். எனவே ஒவ்வொரு நாள் காலையிலும் அருமையானவர்களே, உங்களை நீங்கள் ஆண்டவரிடம் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, அவர் சூரியபடி நானே வழி என்று சொன்னாரே, ரொம்ப அருமையாக யோவான் அதை எழுதுகிறார் பாருங்கள். யோவான் வழியாக நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான இறைவார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வழியை காட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் அந்த வழியை நடக்க நாம் முயற்சி எடுப்போம். அவ்விதமாக நடக்கும் பொழுது நாம் புல்லுள்ள இடங்களிலே எவ்விதமாக மேய்ச்சல் ஆடுகள் புல்லுள்ள இடத்துக்கு போய் சேர்கிறதோ அதுபோல் பசுமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவரிடம் உன்னை ஒப்பு கொடுக்க மறவாதே அருமையான மகனே மகளே. ஒவ்வொரு நாளும் இயேசு சரண்டர் அவ்விதமாக நீ செயல்படுத்தும் போது உன்னுடைய வாழ்வு செழிப்ப இடத்துக்கு செல்லும். இந்த உலக வாழ்வு முடிந்து அந்த விண்ணுலக வாழ்வுக்கும் நீ உரிமையாளன் ஆவாய். எனவே அவ்விதமாக ஒரு நல்ல வாழ்க்கையை நீ தேர்ந்து கொள்ளும்படியாக இயேசு நாமத்திலே வேண்டுகிறேன். எனவே ஒவ்வொருவரும் உங்கள் இந்த இதை நீங்கள் கடைப்பிடித்து வாழும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தந்தையே, எங்கள் வாழ்வு நீர் காட்டுற பாதையில் நாங்கள் நடக்க வேண்டும். நானே வாய் என்று கூறியிருக்கு. நானே வழி, நானே உண்மை சொன்னீரே. இந்த நாளிலும் நாங்கள் உன்னுடைய வழியை பின்பற்றி இந்த நாள் முழுவதும், எங்கள் வாழ்க்கை முழுவதும் உடைய வழியை பின்பற்றி நாங்கள் அந்த செழிப்பான வாழ்க்கையை காண எங்களை வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே உங்களை மன்றாடுகிறேன். ஆமென்.